அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். இந்திய நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் ராஜவீதியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்று கொடியேற்றி நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் முப்படை அணிவகுப்பு சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அவை அனைத்தும் காண்போர்களை வியப்பில் ஆழ்த்தும் விதமாகவும் இந்திய நாட்டின் படைபலத்தை பறைசாற்றுவதைப் போலவும் அமைந்தது. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் காமராஜர் சாலையில் தமிழ்நாட்டின் சார்பாக குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. அதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் ரவி மற்றும் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஆளுநர் மூவர்ண தேசிய கொடியேற்றி விழாவை சிறப்பித்தார். சென்னையில் கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழாவிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், முப்படை அணிவகுப்புகள் மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. 77வது குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் ரவி அவர்கள் சென்னையில் உள்ள போர் நினைவிடத்தில் நாட்டின் வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்தினார். ஆளுநரின் தேநீர் விருந்து புறக்கணிப்பு. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பு. ஆளுநர் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் அமைச்சர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. புதிய கட்சி தொடங்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன். முன்னாள் முதல்வர் OPSக்கு ஆலோசகராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக எனும் புதிய கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல். தவேகாவுடன் கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவுதான் விசிக தலைவர் திருமாவளவன். பாஜக, பாமக இருக்கும் அணியில் இடம்பெறமாட்டோம் என்று 2011ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவில் இன்றும் உறுதியாக இருக்கிறோம் என்று விசிகவின் தலைவர் திருமாவளவன் பேச்சு. விஜய் ஜீரோ மாதிரி என தமிழிசை சவுந்தரராஜன். விஜய்க்கு அனுபவம் போதாது, தனித்து விடப்பட்டதால் அதிமுக சரணடைந்ததாக பேசுகிறாரா என தெரியவில்லை. விஜய் பேசுவதால் NDA குறைந்து போய்விடாது. திமுக மற்றும் NDA இடையேதான் போட்டி. விஜய் ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியாக இருந்தால் மதிப்பில்லை, இன்னொரு எண்ணுடன் இருந்தால்தான் வேல்யூ. எந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு விஜய் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். மேலும் அவர், நானும் உச்சத்தில் இருந்துதான் வந்திருக்கிறேன். விஜய் மட்டுமல்ல, நானும் மருத்துவர் என்ற உச்சபட்ச பதவியில் இருந்துதான் அரசியலுக்கு வந்தேன். அண்ணாமலை IPS பதவியில் இருந்துதான் அரசியலுக்கு வந்தார். எத்தனையோ பேர் உச்சத்தில் இருந்து வந்தனர். ஒரு துறையின் உச்சத்திலிருந்து அரசியல் வீருக்கு வருவது என்பது ஒன்றும் புதிதல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வாயில் வடை சுடும் விஜய் எனும் செல்லூர் ராஜு. ஒவ்வொரு வீட்டிலும் தவேகாவுக்கு வாக்கு இருப்பதாக விஜய் பேச்சு. விஜய் வாயில் வடை சுடுகிறார். வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு எடுத்தாரா? செல்லூர் ராஜு விமர்சனம். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி. விஜய் கட்சியெல்லாம் இருக்குமா எனவும் ஆதவ் அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு ஊழல் பற்றி விஜய் பேசுவது வேடிக்கை என செல்லூர் ராஜு காட்டம். மேலும் அவர், 41 பேர் கட்சி கூட்டத்தில் இறந்ததாக எங்காவது வரலாறு இருக்கிறதா? இறந்தவர்களை வீட்டிற்கு அழைத்து இரங்கை தெரிவிக்கும் கட்சி உலகத்திலேயே எங்கும் கிடையாது. ரசிகர்களின் கைத்தட்டலை வைத்துக்கொண்டு எல்லோரையும் இழிவாக பேசுவது சரியல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. தேனியில் TTV தினேகரன் கடும் தாக்கு. ஒவ்வொரு துறையிலும் ஊழல் கொழுத்து கிடக்கிறது. தமிழ்நாடு கொள்ளை நாடாக மாறிவிட்டது. அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி போன்ற மக்கள் திட்டங்களை திமுக கொடூரமாக முடக்கியது. 30,000 கோடி ஊழல் என்று PTRA ஒப்புக்கொண்டார். ஊழலுக்காகவே வாழ்பவர்களை துரத்த அண்ணன் எடப்பாடியுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அணி சேர்ந்துள்ளது. மேலும் அவர், சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை. என் சார்பில் போட்டியிடுபவர்கள் வென்று அமைச்சராக வேண்டும் என்பதே என் ஆசை. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் TTV தினேகரன் அவர்கள் பேச்சு. விருதுநகரில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி.
பிப்ரவரி முழுவதும் நேரம் இருக்கிறது. நல்ல முடிவெடுத்து பிப்ரவரி நடுவில் அறிவிப்போம். யார் யாருக்கு எந்த தொகுதி என முடிவு செய்து வேட்பாளர்களையும் அறிவிப்போம். தேமுதிகவிற்கு உரிய இடங்கள் கிடைக்கும். கூட்டணி கட்சிகளுடன் தர்மத்துடன் செயல்பட்டு அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒரு வாரத்தில் எல்லாம் தெரிந்துவிடும். நயனார் நாகேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இணைவார்களா என ஒரு வாரத்தில் தெரியும் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி தொடர்பாக யாரும் அணுகவில்லை என பிரேமலதா கூறியது குறித்து பதிலளிக்க நயனார் மறுப்பு. குடியரசுத் தலைவர் ஒப்புதல். பத்திரப்பதிவிற்கு அசல் ஆவணத்தை கட்டாயமாக்கும் தமிழக அரசின் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். பத்திரப்பதிவிற்கு 10 நாட்கள் முன்பாக அசல் ஆவணம் தாக்கல் செய்ய வேண்டும். அசல் ஆவணம் தாக்கல் செய்யவில்லை என்றால் பத்திரம் பதிவு செய்யப்படாது. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.